கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 66ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தாலும் மாமிசமான எல்லாரோடும் வழக்காடும். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார். அன்பானவர்களே, ஒரு அருமையான வார்த்தை, ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தாலும் மாமிசமான எல்லாரோடும் வழக்காடுவார். மாமிசமான எல்லாரோடும் வழக்காடுவார்னா போராடுவார்னு அர்த்தம். பட்டயத்தாலும் அக்கினியினாலும். அன்பானவர்களே, கொஞ்சம் இந்த வசனம் கடுமையான வசனம் தான். இருந்தாலும் இந்த வேதத்தில் இருக்கிறதுனால அதை நாம் சரி எதனால் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிக்கணும். அக்னியினாலும் பட்டயத்தினாலும் வழக்காடுவார் அப்படின்னா, பட்டயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் தான் பட்டயம். அக்னின்னு சொன்னால் அவருடைய வல்லமை தான் அக்னி. இந்த அக்னி பார்த்தீங்கன்னா சுட்டெரிக்கும். அவருடைய வல்லமை நம்மை சுட்டெரிக்கும். அவருடைய வார்த்தைகள் நம்மை வெட்டி போடும். அன்பானவர்களே, இப்போ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது. என்னன்னா, நீ தப்பு செஞ்சினா நீ தண்டனைக்குள்ளாவ அப்படின்னு சொல்றது ஒரு பட்டய நம்மீது போடுகிறதான ஒரு வார்த்தை. பட்டயத்தை நம்ம மேலே போடுறாங்க, பட்டயத்தினால் நம்ம வெட்டப்படுகிறோம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அநியாயம் செய்கிறோம், நம்ம பாவம் செய்கிறோம். வழக்காடுவார். ஏன் இப்படி செஞ்ச, எதனால் இப்படி செஞ்ச, நான் இப்படி செய்கிறதுக்காகவா உன்னை இந்த உலகத்தில் படைத்தேன், நான் எத்தனை விஷயங்களில் நான் உனக்கு விட்டு கொடுத்து போகிறேன், உன்னை நான் எத்தனை விஷயத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ செய்த தவறுகள் பாவங்களை எல்லாம் நீ சொல்கிறப்ப நான் அதையெல்லாம் விட்டுட்டு உன்னை ஏற்றுக்கிறேன்ல, தொடர்ந்து ஏன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற. அதுதான் வழக்காடுது. ஒரு அப்பா ஒரு மகனுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்குறாரு. அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப பொறுப்பில்லாதனத்தினால அந்த தொழிலையும் இழந்து போகிறான், போட்ட பணத்தையும் நஷ்டப்படுத்துறான். அப்பா கிட்ட சொல்கிறான், இவன் நஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு அவனுக்கு செஞ்சு வைத்து கொடுத்த அந்த தொழிலில் அவன் பொறுப்பில்லாதனால நஷ்டப்படுத்திட்டான், நீங்கள் போட்ட பணம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, சரி விடு, அவன் ஏதோ விளையாட்டுத்தனமாக செஞ்சுட்டான், ஏன்டா அப்படி செஞ்சாப்பா, தெரியாமல் செஞ்சுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உடனே சரிப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய அவனுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் வச்சு மறுபடியும் ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கணும். இப்போவும் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் ஆரம்பத்தில் சரி வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறான். அதுக்கு பிறகு அவன் அதே காரியத்தை மறுபடியும் செய்கிறான், மறுபடியும் நஷ்டம் ஏற்படுத்துறான். பொறுப்பு இல்லாதனால அந்த வேலை நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க. நம் தகப்பனுடைய உழைப்பாச்சே, தன் தகப்பன் ரத்தத்தை சிந்தி வேர்வையாக சிந்தி இந்த பணத்தை சம்பாதிச்சு நமக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்துருக்கிறாரு. இந்த தொழிலில் நாம் வீண் பண்ணுறோமே, இந்த தொழிலை நாம் இழந்து போகிறோமே, இதில் அப்பா போட்ட எல்லா பொருளாதாரத்தையும் நம்ம நஷ்டப்படுத்தணுமேங்கிற அந்த உணர்வு இல்லாமல் சிற்றின்பத்திற்கு அடிமையாகி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழக்கும்படியாக அவன் செய்கிறான். இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், மறுபடியும் அவன் நஷ்டப்பட்டு நிற்கிறான், குற்றவாளியாக நிற்கிறான். அப்போ அவங்க அப்பா வழக்காடுறாரு, என்னென்னு, நான் உனக்கு என்னடா செய்யாம விட்டுட்டேன், நீ ஒவ்வொரு முறையும் தோற்று வந்தப்போ இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுத்தல ஜெயிக்கிறதுக்காக, ஏன் நீ இப்படி செய்கிற, அப்போ நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளவே மாட்டியா, உன்னை எதுக்குமே நீ தகுதிப்படுத்திக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் தன் மகனிடத்தில் வழக்காடுகிறார். பார்த்தீங்களா, அதுபோல தான் ஆண்டவரும் நம்ம இடத்துல வழக்காடும். இது இந்த உலகத்திற்குண்டான வாழ்க்கைக்காக இந்த தகப்பன் பெற்றோர்கள் நமக்கு வழக்காடுறாங்க. இதில் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தன்னுடைய மகன் வேறொருத்தருக்கு போய் இறந்ததிக்கக்கூடாது, தன்னுடைய மகன் வேறொருத்தர் போய் வைக்கப்பட்டு தலை குனியக்கூடாது, தன்னுடைய மகன் வேறொரு இடத்துல கடன் படக்கூடாது, அவன் நல்ல விதமாக வாழணும், அவன் பெரிய பணக்காரனாக வாழலினாலும் பரவாயில்ல, சமாதானம் உள்ளவனா, நல்ல விதமாக கடன் இல்லாதவனா, வியாதி இல்லாதவனா அவன் வாழ வேண்டும் என்கிற முயற்சி எடுக்கிறவன் பெற்றோர். அதனால தான் அவங்க வழக்காடுறாங்க, ஏன் இப்படி பண்ணுற, எதனால் இப்படி பண்ணுற, நீ கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டியா, நீ புத்திசாலித்தனமாக இருக்க மாட்டியான்னு சொல்லி தன் மகனிடத்தில் வழக்காடுகிறார் இல்லையா அப்பா. இது இந்த உலகத்துக்கு உண்டான வாழ்க்கை. ஆனால்
பரலோகத்திற்குண்டான ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மோடு வழக்காடு. நாம் உன் பாவத்தை மன்னிக்கிறோம்ல. நீ வந்து சொல்ற நான் உபச்சாரம் பண்ணிட்டேங்கிற, சரி இனிமே பண்ணாத, நான் உன்னை மன்னிக்கிறேங்கிற. நீ பயங்கரமான பாவம் செஞ்சுட்டாங்கிற, மீறுதலுக்கு உட்பட்டாங்கிற, சரி நான் உன்னை மன்னிக்கிறேன், இனிமே அதை செய்யாதங்கிற. சரின்ட்டு போய் மறுபடியும் அதையே செய்யற. தொடர்ந்து தொடர்ந்து அதையே செஞ்சுக்கிட்டே இருந்தா, தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இருந்தா, அப்ப எந்த தவறுமே செய்யாம உண்மையா உத்தமமா வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதனை நான் எந்த இடத்துல வைக்கிறது? அந்த மனிதன் கேட்பாங்க இல்லையா, ஆண்டவரே நான் எந்த பாவமும் செய்யல, நான் எந்த மீறுதலுக்கு உட்படலை, நான் எந்த விபச்சாரம் பண்ணல கேட்பான் இல்லையா? அப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால நீ பாவம் செய்யாத, இனிமே நீ மீறுதலுக்கு உட்படாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் தன் மகனிடத்தில், தன் மக்களிடத்துல வழக்காடுவார், போராடுவார். எது அப்படி போராடி அதுலேயும் நம்ம மாறலைன்னா அக்னியினாலும் பட்டயத்தினாலும் நமக்கு தீர்ப்பு சொல்லுவோம். நம்முடைய முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நாம இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாத போயிடும். நாம நிச்சயமாக பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அப்ப இதையெல்லாம் சந்திக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு பயந்து, அவர் ஒன்றும் பெரிய மலையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நீங்க 40 மைல் நடந்து போங்க நல்லா சொல்லல. உண்மையா இருங்க, யாருக்கு எந்த இடையூறும் பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டதை மட்டுமே நீங்க அனுபவிங்க, உங்களுக்கென்று இருக்கிறதை மட்டுமே நீங்கள் போதும் என்று நினையுங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. இதை செய்யாம பேராசைப்பட்டுக்கிட்டு அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் பாவத்திலையும் நாம விழுகிறதுனால நாம் கடவுளை விட்டு விலகி நிற்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறார். கர்த்தர் நம்மோடு வழக்காடுகிறார். நமக்காக வழக்காடுகிறது வேற, நம்மோடு வழக்காடுகிறது வேற. பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுவார். அவன் தெரியாம செஞ்சுட்டு அவனை மன்னிச்சிருங்க, இனிமேல் அவன் அப்படி செய்ய மாட்டான், நான் அவனை பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட அவங்க பிதாவின் இடத்துல நமக்காக வழக்காடுவார், நம்மிடத்துல வழக்காடுவார். என்னன்னு தெரியுமா? ஏன் இப்படி செஞ்ச, எதனால இப்படி செஞ்ச? அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளை ஏமாற்றுகிறவர்களாகவே இருக்கும். நாம் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய வார்த்தைக்கு மீறுகிறவர்களாகவே இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்வோமே ஆனால் நமக்கு அக்கினியும் பட்டயமும் தான் பதிலாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருங்க, கடவுள் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுள் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள எப்பொழுதெல்லாம் வருதோ அப்போவெல்லாம் நம்ம நிச்சயமா பாவம் செய்ய மாட்டோம். கடவுள் நமக்காக ரத்தத்தை சிந்தி ரொம்ப வேதனைப்பட்டாரு, நமக்காக அந்த சிலுவையை சுமந்தாருங்கிற அந்த அந்த நிலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருதுன்னு வைங்களேன், நிச்சயமா நம்ம பாவம் செய்யணும். அதனால ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுங்கள். அவர் நம்முடைய பாவத்திற்காக அவர் ஏற்றுக்கொண்ட அந்த பழி நீங்கள் நினைவு கூறுங்கள். நிச்சயமாகவே பட்டயமும் அக்கினியும் நம்மை வழக்காடி கணக்கு தீர்க்காது, வழக்காடி நமக்கு நியாயம் தீர்க்காது. நம்ம நிச்சயமாகவே பரலோகத்தில் பரிசுத்தமான இடத்துல ஆடுகளைப் போல நாம் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நல்ல மந்தையாக இருக்க முடியும். நிச்சயமாகவே நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பட்டயத்தினாலும் உம்முடைய அக்கினியினாலும் வழக்காடப்பட்டவர்களாய் இல்லாதபடி உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய மென்மையினாலும் நாங்கள் உம்மோடு தோல்வோரும் உம்மை இறுக பற்றி கொண்டவர்களாக உம்முடைய உம்முடைய மந்தையிலே நாங்களும் ஒரு ஆடுகளைப் போல உம்மை பின்பற்றி வந்து பரலோகத்திலே நாங்கள் வீற்றிருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். குற்றங்கள், குறைகள், மீறுகள், தவறுகள் எல்லாவற்றையும் நாம் உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.